ஆனாலும் உனக்கு அமைஞ்ச மாதிரி வாழ்க்கை வேற எவனுக்கு அமையலப்பா. டிவி என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, டேப் ரெக்கார்டர் என்ன, ஓசியிலே ராஜ வாழ்க்கை அனுபவிக்கிறியப்பா. இல்ல ஏம்ல வயிறு எறிவீங்க? சோழி கடையை பார்த்துட்டு போவீங்களா? அதை விட்டுவிட்டு ஏதோ என்னை கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு அந்த ஆண்டாளமா ஏமாந்துகிட்டு இருக்கு. அதுல மண்ணெல்லி போட்டுறாதீங்கள, பேதியில போவாங்களா? இந்த வயசுல அந்த ஆக்கங்கட்ட கூவைக்கு லவ் வேறையாம் லவ். அது மூஞ்சியும் முகரையும் நல்லா வாசல்ல கட்டுற திருஷ்டி பூசணிக்க விளக்கு மாறு. வாங்க வாங்க. என்ன இது திடீர்னு சொல்லாம கொள்ளாம? வாங்க. கமான் ஜென்டில்மேன். என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லாம் கொண்டு போய் வெய்யுங்க. புரியலீங்களா? இன்னைக்கு நம்ம பையனுக்கு உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்ங்க. நீ கட்டு சேல மடிப்புல நான் கதங்கி போனேண்டி, எலும்பிச்சம்பட நிறையிடுப்புல கிறங்கி போனேண்டி. நீ கட்டு சேல மடிப்புல நான் கதங்கி போனேண்டி, எலும்பிச்சம்பட நிறையிடுப்புல கிறங்கி போனேண்டி. அடியே சுடான மழையே உடம்போல் நனைஞ்சுக்கலாமா, கொடியே வெத்தல கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா? என்ன பாக்குறீங்க? அது வெத்தல, வேர்க்கல்ல, தக்காளி பழம், கரும்பு எல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வழக்கமா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் ஆரஞ்சு ஆப்பிள் தான் கொண்டாந்து வைப்பாங்க. நம்ம வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்கு ஊரா மூட்டுல விளைஞ்சது கொண்டாந்து வைக்கணும்? அதனாலதான் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச நிலக்கல்லையும் தக்காளியும் கொண்டாந்து இருக்கோம். பொண்ணுக்கு முகூர்த்த ஜீன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், முகூர்த்த புடவையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு எது இஷ்டமோ அதை கட்டிக்க சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, சம்திங் டிஃபரண்ட். உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் கையோட ஊர்லயே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்துட்டோம். வர்ற 18ஆம் தேதி கல்யாணம், 9-10 முகூர்த்தம். பட்டுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. வந்தீங்க, வந்ததையோட போறீங்களா? ஏதாவது சாப்பிட்டு போங்க. சாரி, கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க கையை நினைக்கிற பழக்கம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? See you. என்னது? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைய பெத்துக்கப்பாரு. அதை விட்டுட்டு சிட்டிக்கு எதிரா கோர்ட்டு சாட்சின்னு சொல்ல போன. சும்மா மிரட்டாத. இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். சிட்டிக்கு எதிரா மட்டும் இல்ல, அவனை தூண்டி விட்டவனுக்கு எதிரா கூட என்னால சாட்சி சொல்ல முடியும். என்ன முடியும்? நிச்சயம் சொல்லத்தான் போறேன். அவன் சாட்சி சொல்லக்கூடாது. பனியில நனைஞ்ச திராட்சை கொடி, பாட்டி சாத்துக்குடி.
இவளை தேடும் விழித்து பார்க்கும் போது பகலில் நிலவு தோன்றும் உடையும் வளையல் துண்டு இவளை தேடி பார்க்கும் போது இவளின் கண்ணம் கொஞ்சம் வேகும் பட்டாம்பூச்சி பறக்கும் இடத்த சொல்லடி மாமனுக்கு பட்டாம்பூச்சி பறக்கும் இடத்த சொல்லடி பாட்டி சாத்துக்குடி பனியில நனைஞ்ச திராட்சை கொடி பாட்டி சாத்துக்குடி பனியில நனைஞ்ச திராட்சை கொடி பட்டாம்பூச்சி பறக்கும் இடத்த சொல்லடி மாமனுக்கு பட்டாம்பூச்சி பறக்கும் இடத்த சொல்லடி பட்டாம்பூச்சி பறக்கும் இடத்த சொல்லடி மாமனுக்கு பட்டாம்பூச்சி பறக்கும் இடத்த சொல்லடி தாலி எதுக்கு என் கையில இருக்குன்னு பாக்குறியா? கட்ட போறவன் கையில இல்லாம வேற யார் கையில இருக்கும்? முகூர்த்தம் முடிஞ்சாச்சு, அப்புறம் என்னடா? சாந்தி முகூர்த்தம். அதான் இப்ப நடக்க போகுது. உக்கார. உன் கழுத்துல தாலியை கட்டி கண்ணியும் கழிச்சிட்டேன். கட்டின புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போற மாட்டேன்.
விட்டாலும் அங்க போய் பார்க்கலாம். வாங்கடா, எங்க போகணுமோ அங்க போ. தலைவரே, பசங்க சிட்டி இடத்த பார்த்துட்டு போறாங்க. அடுத்தது உங்களை தேடி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். போறீங்க காட்டு நடத்துறீங்க. சரியா மாணிக்கா ராமசாமி, ராமசாமி, ராமசாமி. சாட்சியங்களின் மூலமும் சம்பவங்களின் மூலமும் சத்தியமூர்த்தியும் அவரது நண்பர்களும் தான் முதலமைச்சரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்பது தெளிவாகிறது. எனவே அவர்களுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தலைவரே, இது என்ன நியாயம் சொல்லுங்க. மந்திரி சபையில மாற்றம் செய்யறதா சொல்லிட்டு வருவாய்த்துறை அமைச்சரா இருந்த என்ன சுற்றுப்புற சூழல் மந்திரி ஆகிட்டீங்களே. சரி, மாத்தன. இப்ப அதுக்கு என்ன? என்னவா? இப்ப ஏன் வருவாய்க்கு என்ன வழின்னு சொல்லுங்க. நான் சுற்றுப்புற சூழல் அமைச்சரா இருந்து தெருத்தரவா கூட்டியா சம்பாதிக்க முடியும். ஐயா, கூட்டியா சம்பாதிக்க முடியும். கோவப்படாதீங்க சார். சுற்றுப்புற சூழலாக்கா ரொம்ப நாளாவே வீக்கா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதியால தான் அதை ஸ்ட்ராங் பண்ண முடியும். அதனால தான் உங்களை நியமிச்சேன். அடாடாடாடா, திருநெல்வேலிக்கு அல்வாவா? ஷபாஷ். கொஞ்சம் அசந்தா கிண்டியில கிண்டி ஊட்டியில ஊட்டி விட்டுருவீங்களே. ஏன் கொடைக்கானல்ல ஓட்ட முடியாதா? கேட்டானா? இந்த ஜில்பான்ஸ் வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இன்னும் ஒரு வாரத்துல நல்ல லாக்கா எனக்கு கொடுக்கல, இந்த முதலமைச்சர் முன்னாள் அமைச்சரா மாற வேண்டிய நிலைமை வரும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, உண்மையைத்தான் சொல்றேன். நம்ம கட்சியில 61 எம்எல்ஏக்கள் 9 மாவட்ட செயலாளர்கள் என்ன ஆதரிக்கிறாங்க. என்ன பொதுக்குழு கூட்டும்படி வச்சிடாதீங்க. யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. என்னடா திடீர்னு 61 எம்எல்ஏ சப்போர்ட் அது இதுன்னு பயமுறுத்துறான். எதுக்கு அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க.